ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டே ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு. ஒரு வாரத்துக்கு கழித்து இப்போ தான் நம்ம சேனலில் வீடியோஸ் போட போகிறோம். இன்றைக்கி நம்ம எந்த மாதிரி வீடியோஸை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த உலகத்தில் உள்ள ஆபத்தான 5 பிளான்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். விலங்குகள் ஒரு விலங்கை எப்படி வேட்டையாடி சாப்பிடுதோ அதே மாதிரி தான் செடிகளும் பார்த்திங்கன்னா பூச்சிகள், பறவைகள், சின்ன சின்ன விலங்குகள் கூட வேட்டையாடி சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு. இது உங்களால் நம்ப முடியலதான், ஆனால் இதுதான் உண்மை. இன்னைக்கு நம்ம அந்த மாதிரி ஆபத்தான செடிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன் பண்ணிக்கோங்க. சரி வாங்க காய்ஸ், டைம் வேஸ்ட்டு பண்ணாமல் வீட்டுக்குள்ள போகலாம். நம்ம முதல்ல பார்க்க போகிறது நெஃபோந்திஸ். தமிழில் பார்த்தீங்கன்னா குதுவை தாவரங்கள்ட்டு சொல்லுவாங்க. இந்த செடி பார்த்தீங்கன்னா 70 விதமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த செடியோட மேக்சிமம் ஹைட்டு பார்த்தீங்கன்னா 70 அடி உயரம் வரைக்கும் வளருமா. இந்த செடிக்குள்ளக்க பார்த்தீங்கன்னா பிசிலின்ட்டு சொல்லப்படுற ஒரு திரவம் இருக்குது. அந்த திரவம் எந்த மாதிரி வேலை செய்யும்னா, பக்கத்தில் வர பூச்சிகள் எல்லாத்தையுமே மயக்கி இதோட வலைக்குள்ளே விழுக வசுருமா. அதுக்கு அடுத்ததா என்ன நடக்கும்ட்டு உங்களுக்கே தெரியும். பூச்சி அதோட வாய்க்குள்ளே விழுந்தக்கப்புறம் இந்த செடி பார்த்தீங்கன்னா அதோட வாயை மூடிடுமா. மூடி 5 நிமிஷம் வெயிட் பண்ணுமா. எதுக்காண்டின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பூச்சி மூச்சு விட முடியாமல் செத்து போனதுக்கு அப்புறம் தான் இந்த செடி அந்த பூச்சியை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்ருமா. அதே மாதிரி தான் இந்த செடி பக்கத்தில் வர சின்ன சின்ன பறவைகளாக இருக்கட்டும், அப்படி இல்லாட்டி எலிகளாக இருக்கட்டும், மயக்கி அதோட வலைக்குள்ளே விழுக வச்சிருமா. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வீனஸ் ஃப்ளையிங் ட்ராப். இதை தமிழில் பார்த்தீங்கன்னா வில் பொறின்ட்டு சொல்லுவாங்க. இந்த செடி ஈரமான பகுதியிலையும் தண்ணி எந்த இடத்துல அதிகமாக இருக்கோ அந்த பகுதியிலையும் தான் அதிகமாக வளரும். இந்த செடி பார்த்தீங்கன்னா 3ல இருந்து 12 மீட்டர் வரைக்கும் தான் மேக்சிமம் வளரும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வளராது. இந்த செடியை சுற்றி இருக்கிற பல் போன்ற முள்கள் பார்த்தீங்கன்னா 12ல இருந்து 20 வரைக்கும் இருக்கு. அப்படி இந்த செடிக்குள்ளக்க உட்காந்த பூச்சிகளை பார்த்தீங்கன்னா 10 நாள் வரைக்கும் வச்சு பொறுமையாக சாப்பிடுமா. இந்த செடிக்கு நடுவில் நம்மளோட விரல்களை வச்சா கூட நம்ம விரலை மூடி அதோட பற்களை வச்சு நம்மளோட விரல்களை குத்துது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சன்டீவ்ஸ். இதை தமிழில் பார்த்தீங்கன்னா பனி பூண்டுன்ட்டு சொல்லுவாங்க. இந்த செடி பார்த்தீங்கன்னா 3 மீட்டரில் இருந்து 10 அடி வரைக்கும் உயரமாக வளரும். இந்த செடிகளில் பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட டென்டகஸ் இருக்குமா. இந்த டென்டகஸ் பார்த்தீங்கன்னா அதிக பிசுத்தன்மை உள்ளது. பூச்சிகளுக்கு இந்த டென்டகஸ் பார்க்க ஏதோ ஒரு உணவு போன்ற காட்சி அளிக்குமா. அதனால எந்த ஒரு பூச்சியாக இருந்தாலும் இந்த டென்டகஸ் மேலே போய் உட்காரும். இந்த டென்டகஸ் பிச்சு பிச்சுன்ட்டு இருக்கிறனால உட்காந்த பூச்சியால் திருப்பியும் எந்திரிச்சு பார்க்க முடியாது. அதனால பார்த்தீங்கன்னா செடிகளுக்கு ரொம்பவே அட்வான்டேஜ். செடிகள் பார்த்தீங்கன்னா இந்த உட்காந்த பூச்சிகள் எல்லாத்தையுமே சித்திரவதை செஞ்சு சாப்பிட்ரும். அடுத்ததா நம்ம பார்க்க போகிறது ரோடோடன்ட்ரான். இந்த செடியில் இருக்கிற பூக்கள் பார்க்க எந்த அளவுக்கு அழகாக இருக்கோ அந்த அளவுக்கு ஆபத்தான ஒன்றா. இந்த பூக்களில் பார்த்தீங்கன்னா கிரே அனாடாசிக் என்ற விஷம் இருக்குது. இந்த ஒரு பூ பார்த்தீங்கன்னா ஆபத்தானது இல்லை, ஆனால் இந்த பூக்களில் இருந்து வரக்கூடிய தேன் பார்த்தீங்கன்னா ஆபத்தான ஒன்றாங்க. இந்த பூவில் இருந்து வரக்கூடிய தேனை நம்ம ஒரு சுட்டு சாப்பிட்டாலே போதும், நம்மளுக்கு போதை வருமாங்க. இந்த பூவில் இருந்து வரக்கூடிய தேன் ரொம்ப ரேராக கிடைக்கும்ன்றனால நம்ம இந்தியன் மதிப்புப்படி 13,000 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு மட்டுமே 1 ஸ்பூன் அளவு தேன் மட்டும் தான் சாப்பிடணுமா. அதையும் மீறி நம்ம அதிகமாக சாப்பிட்டோம்னா நம்மளோட உயிர் போகிறதுக்கு நிறையாவே வாய்ப்புகள் இருக்குன்ட்டு நிறைய ஆராய்ச்சியாளர்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற பிளான்ட்டோட நேம் பார்த்தீங்கன்னா கிம்பி பிளான்ட். இதுக்கு இன்னொரு நேம் இருக்குது, அதுதான் சூசைட் பிளான்ட். ஒரு நாள் பிரிட்டிஷ் பீப்புள் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டில் கேம்ப் மாதிரி போட்டு அந்த இடத்துல ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ அதில் ஒரு பிரிட்டிஷ் பீப்புளுக்கு பாத்ரூம் வந்தனால ஒரு இடத்துக்கு போய் பாத்ரூம் போயிட்டாங்க. அதுக்கு அடுத்ததாக டாய்லெட் பேப்பர் இல்லாதனால பார்த்தீங்கன்னா கிம்பின்னு அழைக்கப்படுற ஒரு பிளான்ட்டை பார்த்தீங்கன்னா டாய்லெட் பேப்பராக யூஸ் பண்ணுறாங்க. அப்படி அந்த இலையை யூஸ் பண்ண அடுத்த செகண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கலந்து கொடுத்த மாதிரி நரம்புகளும் வலிச்சுச்சான்.
அது மட்டும் இல்லாமல் அவங்க உடம்புகள் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஆசிட் ஊற்றுன மாதிரி அங்கிட்டும் கொப்பளங்களாக வந்துச்சா. இந்த வலிகளை தாங்க முடியாமல் அந்த ஒரு பிரிட்டிஷ் பீப்புள் பார்த்தீங்கன்னா அவங்களோட துப்பாக்கியை எடுத்து அவங்களோட தலையிலேயே சுட்டு சூசைட் பண்ணிக்கிட்டாங்களாம். சரி காய்ஸ், இன்னைக்கான வீடியோஸ் முடிஞ்சு. அடுத்து எந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் போஸ்ட் போடலான்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. சரி, அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம். பாய்.